சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் விஜய் அவர்களது ஆட்சியை கலைப்பதற்கு சதி திட்டம் போட்டிருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல போராட்டங்கள், பிரச்சனைகள், மின்தடை போன்ற சூழல்கள் உருவாகியிருக்கு. இதற்கு திமுக எதிர்கட்சியாக இருந்து கொண்டு பல போராட்டங்களை பல்வேறு இடங்களில் நடத்தி போலீஸை குவிச்சு தமிழ்நாட்டில் பரபரப்பான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என திட்டம் போட்டிருக்காங்களாம். இதற்காக திமுக தற்போது சதி திட்டம் செஞ்சுட்டு வராங்க. விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்று இன்னும் பார்த்தீங்கன்னா 18 நாள் கூட ஆகலை. ஆனால் திமுக பல குறைபாடுகளை ஸ்டாலின் அவர்கள் விஜய் மீது சுமத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனம் இடிக்காமல் தற்போது பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல், உறக்கம் இல்லாமல் இருந்துட்டு வராராம் திமுக தலைவர் ஸ்டாலின். மேலும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின், நாம் ஊர் ஊராக சென்று மக்களிடம் வாக்குகளை சேகரித்தேன். ஆனால் குழந்தைகளிடம் வாக்குகளை சேகரித்துக மறந்துவிட்டேன். குழந்தைகளை வைத்து விஜய் அவர்கள் ஆட்சியை பிடித்து விட்டதால், தேர்தலில் வெற்றி அடைந்து விட்டதால் நாங்கள் மிக பெரும் தோல்வி அடைந்து விட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற வலைதளங்களை பயன்படுத்தி, பிஆர் டீமை பயன்படுத்தி விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். நாங்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தவில்லை. மேலும் எப்படியும் இந்த 5 ஆண்டு திமுக ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சியாக இருக்காது. விஜய் அவர்களது ஆட்சி கலைந்துவிடும் நேரம் வந்துவிட்டது என்பதை விஜய் அவர்கள் தற்போது முதல்வராக இருப்பது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல என ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகளும் தற்போது நம்மளால் பார்க்க முடிந்து கொண்டு தான் வருது. மேலும் மின் பிரச்சனை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மின்சாரங்கள் பல இடங்களில் அரசுக்கு எதிராகவே சில ஊழியர்கள் திமுகவிடம் பணங்களை பெற்றுக்கொண்டு மின் தடையும் செஞ்சுட்டு வராங்க. போராட்டங்கள் மட்டும் இல்லாமல் கடந்த ஆட்சியில் திமுகவில் பல அமைச்சர்கள் பல ஊழல்களையும் செய்திருந்தார்கள். அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகி இருந்தது. ஆனால் அப்போது இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என கூறியிருந்ததை தவிர ஸ்டாலின் வேறு என்ன செய்தார்? ஊர் ஊராக சென்று சுற்றுலா பயணம் மேற்கொண்டதை தவிர ஸ்டாலினால் என்ன செய்ய முடிந்தது? ஆனால் தற்போது புதிதாக ஆட்சி அமைச்சிருக்கும் விஜய் அவர்கள் இன்னும் 18 நாட்கள் கூட ஆகாத இந்த சூழலில் ஒட்டுமொத்த தவறுக்கும் தாவேக அரசுதான் காரணம் என கூறுவது எந்த விதத்தில் ஏற்புடையதாகும்? நிச்சயம் விஜய் அவர்களது ஆட்சி முழுமை பெறாத நேரத்திலும் கூட அனைத்து தவறுகளையும் விஜய் அவர்கள் மீது போடுவது நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் அவங்க 2500 ரூபாய் மகளிருக்கு தருவோம் என்று கூறினார்கள். ஆனால் இப்போது வரை மகளிருக்கு தரவில்லை. தொடர்ந்து திமுக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் திமுகவின் திட்டங்களை தொடர வேண்டும் என கூறியதை தொடர்ந்துதான் விஜய் அவர்கள் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை வரவு வைத்தார். இவ்வளவு கேள்விகளை திமுக ஸ்டாலின் அவர்கள் விஜய் அண்ணாவை பார்த்து கேட்கிறார். ஆனால் திமுக என்ன செய்தது? கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கழித்துதான் அனைவரது அக்கவுண்டிலும், அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிர்களின் அக்கவுண்ட்டுகளில் 1000 ரூபாய் வரவை வைத்தது. மேலும் 6 சிலிண்டர்கள் எங்கே என விஜயை பார்த்து கேள்வி கேட்கிறார் ஸ்டாலின். ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் மானியம் வழங்குகிறோம் என கூறினார்கள். கடைசியில் மானியமும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது என மக்களை அல்லோல் பட விட்டதுதான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செய்த நல்லாட்சி. அதாவது திமுக ஆட்சியின் போது கஜானாவை காலி செய்துவிட்டு 10 லட்சம் கோடி கடனை தமிழ்நாட்டில் விட்டுவிட்டு தற்போது தாவேக அரசுக்கு எதிரான சதி திட்டங்களை தீட்டி வருகிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். மேலும் பல போராட்டங்களை நடத்தவும் திமுக தற்போது சதி திட்ட வேலைகளில் இறங்கியிருக்கிறது.
செந்தில் பாலாஜியையும் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் பலர் பெயரில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகளது வழக்கு விசாரணை மக்கள் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக திசை திருப்பவே தாவேக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் போராட்டங்களையும் நடத்த திமுக தற்போது திட்டமிட்டிருக்கிறது. அவர்களது கைது நடவடிக்கை தமிழகம் முழுவதும் பேசிவிடக்கூடாது என்பதற்காக தான் திமுக மக்களை திசை திருப்புவதற்காக மக்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகைகளில் போராட்டங்களை நடத்தினால் திமுக அமைச்சர்களது கைது எந்த ஒரு ஊடகங்களிலும் வராது. அது மட்டுமில்லாமல் திமுகவில் உள்ள முக்கியமான அமைச்சர்கள் அவர்கள் பற்றிய ஊழலை மக்கள் மறந்து விடுவார்கள். இதனால் தாவேக அரசுவின் இந்த ஒழுங்கற்ற அரசுதான் காரணம் என கூறி திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் தப்பித்து விடலாம் என ஸ்டாலின் தற்போது திட்டம் போட்டிருக்கிறாராம். ஆனால் இது 60 நாட்கள் மட்டும்தான். தொடர்ந்து 60 நாட்களுக்குள் பல்வேறு துறைகளில் உள்ள IAS IPS அதிகாரிகளை மாற்றம் செய்து இது போன்ற மின்வெட்டு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என விஜய் உறுதியளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடத்தில் நடைபெறும் அசம்பாவிதங்களுக்கு காரணம் திமுகவின் தூண்டுதல் பெயரில்தான் அசம்பாவிதங்கள் நடைபெறுகிறது. போராட்டங்கள் திமுக மறைமுகமாக கருப்பு ஆடுகளாக செயல்பட்டு விஜய் அவர்களின் ஆட்சியை கவிழ்க்கவே ஸ்டாலின் போட்ட சதி திட்டம்தான் இது என சொல்லப்படுகிறது. 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் மதுபான கடைகளை அகற்றுவேன் மூடுவேன் என கூறியிருந்தார் உதயநிதி ஸ்டாலினும். ஆனால் ஒரு மதுபான கடைகளை கூட அகற்றியதாக எந்த ரெக்கார்ட்ஸும் கிடையாது. ஆனால் வந்த முதலே தாவேக அரசு கிட்டத்தட்ட 358 மதுபான கடைகளை அகற்றி உள்ளது. அதில் பணியாற்றிய வேலையாட்களுக்கும் வேறு துறையில் வேலைகளை வழங்கியிருக்கிறார் விஜய் அவர்கள். தொடர்ந்து திமுக ஆட்சி அதிகாரத்தில் வெறும் பணம் பதவி அது மட்டுமில்லாமல் ஊழல் லஞ்சம் போன்றது தான் தலைவிரித்து ஆடியிருந்தது. ஆனால் தாவேக அரசில் தற்போது தூய ஆட்சி நடக்கிறது என மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். அதனால் இனி ஸ்டாலின் செய்யும் எந்த சதி வேலைகளையும் எடுபடாது. அது மட்டுமில்லாமல் உதயநிதி ஸ்டாலினும் தற்போது விஜயை பார்த்து தூய சக்தி என்கிறீர்களே, ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரை 25 கொலைகள் 17 பாலியல் வன்கொடுமைகள் அனைத்தும் நடைந்து ஏறுகிறது. ஒருபுறம் திமுக செய்யும் சதி வேலைதான் இதுவோ என மக்களால் தற்போது யோசிக்க முடிகிறது. ஆனால் திமுக ஆட்சியில் நடைபெற்றதை பார்க்கும்போது தற்போது விஜய் அவர்கள் அனைத்தையும் முறியடித்து இன்னும் 6 மாத காலத்தில் அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விடுவார் என நம்மால் சொல்ல முடியும். இனி திமுக செய்யும் எந்த சதி வேலையும் தாவேக அரசுக்கு மின் எடுபடாது. உதயநிதி ஸ்டாலினும் பொம்மை போலதான் இருப்பார் என்கின்ற தகவல் தற்போது வேகமாக இணையத்தில் பரவி கொண்டிருக்கிறது.